இவர் தாங்க இந்த ஊர்லேயே இருக்கிற பெரிய செல்வந்தர். இவர் பேர் சோமசுந்தரம். அப்புறம் இவர் இதே ஊரில் வசிக்கிற ஒரு கூலி தொழிலாளி. இவர் பேர் கதிர்வேல். அப்போ ஒரு தடவை அந்த ஊரில் பஞ்சம் வந்துடுது. அப்போ மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த டயத்தில் இந்த சோமசுந்தரம் என்ன செய்கிறாருன்னு நீங்களே பாருங்கள். என்ன கதிர்வேலு, பாத்தியா கூட்டத்தை? இந்த ஊர்லேயே நான் தான் முன்னின்று இந்த அன்னதானத்தையே செய்கிறேன். இதனால் எனக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் சேரும் தெரியுமா? அடுத்த பிறவையிலையும் நான் இதே மாதிரி ராஜபோகமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு இந்த கதிர்வேல் சொல்கிறாரு சின்னதாக புன்னகையோட, ஐயா, உங்கள் தர்மம் பெரியது தான், ஆனால் புண்ணியம் சேரும் என்ற தப்பு கணக்கு போடுறீங்களே, அதுவும் ஒரு வகை ஆசை தானே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சோமசுந்தரம் வியப்புடன் சொல்கிறாரு, என்ன சொல்கிற? பாவம் செய்யாமல் புண்ணியம் செய்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாரு. தீவினையை ஒழிக்க நல்வினை செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கதிர்வேல் சொல்கிறாரு, ஐயா, திருவள்ளுவர் இதைத்தான் ஒரு நுட்பமான விஷயமா சொல்கிறாரு. இருள் சேர் இருவினையும் சேரா, நாம் செய்யும் பாவம் மட்டும் அல்லது புண்ணியமும் நம்மை பிறவி சூழ்ச்சியில் தள்ளிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நன்மையை செய்யக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லைங்க ஐயா, நன்மை செய்ய வேணாம்னு நான் சொல்லலை, ஆனால் நான் செய்கிறேன், அந்த லாபம் எனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தவறு அப்படின்னு சொல்கிறாரு. தன்னிடம் அதே டயத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கத்தில் ஒரு நபர் ரொம்ப வயசானவர் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ கதிர்வேலு தனக்கு கிடைச்ச சாப்பாட்டை அவர் கொண்டு போய் கொடுக்குறாரு. நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு, இறைவா, உன் பிள்ளைக்கு நீயே உணவளிக்கிறாய், அதற்கு என்னை ஒரு கருவியாக நீ பயன்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவை கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு இருந்த சோமசுந்தரருக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல கதிர்வேலு மறைஞ்சிடறாரு, இறைவன் புகழ் மட்டுமே நிற்கிது. இதை பார்த்து அவருக்கு புரிஞ்சு போயிடுது, ஆமாம், நான் இந்த தானத்தை செய்யும்போது சோமசுந்தரம் எவ்வளோ பெரிய ஆள் இந்த ஊரில் அப்படின்னு எல்லாரும் பேசணும், எல்லாரும் நினைக்கணும் என்னை பற்றி அப்படின்னு தான் நான் நினச்சேன். அங்கே இறைவனோட புகழை நான் மறந்துட்டேன் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. கதிர்வேலு சொல்கிறாரு, அதுதாங்க ஐயா விஷயம் அப்படின்னு கதிர்வேலு சொல்ல, சோமசுந்தரம், இன்னைக்கு ஒரு பெரிய உண்மையை எனக்கு புரிய வச்சுட்டேன். நான் இனி செய்யும் ஒவ்வொரு செயலும் எனக்காக இல்லாமல் இறைவனின் புகழுக்காக மட்டுமே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் என்ற அகந்தையை நீக்கி இறைவனின் புகழை மட்டும் கருதி செயல்படுபவர்களுக்கு நல்வினையும் தீவினையும் தொடுவதில்லை. இதுதாங்க இந்த குறளோட பொருள்.